ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஈஸியான ஒரு கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். இது என்ன கொழுக்கட்டைன்னு பார்க்குறீங்களா? இது கோதுமை கொழுக்கட்டை. கோதுமையில் எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம கோதுமை மாவில் செய்கிற இந்த கொழுக்கட்டைக்கு கோதுமையில் உள்ள அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாமல் ஆக்கிறதுக்கு இப்போ நம்ம கோதுமை மாவை ஸ்டீமில் வைக்க போகிறோம். ஒரு பிளேட்டில் வச்சா போதும். 1 கப்பு மாவு கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதை இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா ஸ்டீம் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் ஆக விட்டுருங்க. கோதுமை மாவு நல்லா ஸ்டீம் ஆகட்டும். அந்த டைமில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு சின்ன பீஸ் ஜாங்கிரி எடுத்துருக்கோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜாங்கிரியில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் ஆனதும் வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டினதுக்கப்புறமா ஜாங்கிரியை நம்ம மறுபடியும் கொதிக்க வைக்கிறோம். கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த டைமில் நம்ம தேங்காய் சேர்க்கணும். 5 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காவை இப்போ நம்ம சேர்த்துடலாம். அது கூடவே உங்களுக்கு இப்போ ஸ்மெல்லு பத்தலை அப்படின்னா, இன்னும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் ஏலக்காய் இப்போ சேர்க்கலை. கருப்பட்டி தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆனது மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக கோதுமாவை நம்ம சுடுதண்ணீர் தான் குழைக்க போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ 2 கப்பு தண்ணி சூடாக வச்சுருக்கோம். கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ நம்ம ஒரு கோதுமை மாவும் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2 கப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம ஸ்டீமாக வச்சுருந்த கோதுமை மாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த திக்காக இருக்கும். ஸ்டீம் கரெக்டாக ஸ்டீம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அந்த பிளேட்டில் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டீமான கோதுமை மாவை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொதித்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு வீடியோ லென்த் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ ஸ்பீடாக காட்டிகிட்ருக்குது. இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடானதும் நம்ம நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி மாவு மாதிரி இருக்கும் இந்த கோதுமை மாவு. நம்ம அரிசி மாவில் ஏற்கனவே கொழுக்கட்டை போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஐ பட்டன்லாம் கொடுக்குறோம். இப்போ நம்ம ரெடி ஆக்கணும் இல்லையா, அந்த கோதுமை மாவை இப்போ 5 பீசஸ் தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம கொழுக்கட்டை ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம இந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கலாம். ஒவ்வொன்று இந்த மாதிரி பரத்தி அதில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜாங்கிரி தேங்காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ இதில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. கிராக் விழாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு எந்த விதத்துலையும் குறையாது. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அரிசி மாவில் செய்கிற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸுக்கு கூட பயப்படாமல் சாப்பிட்லாம். இப்போ நம்ம கோதுமை கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வேக வைக்க போகிறோம். ரொம்ப நேரம்லாம் வேக வேண்டாங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 6-7 நிமிஷம் வெந்தால் போதும். ஏன்னா எல்லாமே வெந்தது தான். நம்ம ஏற்கனவே ஸ்டீம் பண்ணி வச்சது தான். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம முதல்ல மாவு வச்சோம் அதே மாதிரி தான். அதுக்கு மேலே இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண வச்சிடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 7 நிமிஷம் நல்லா வெந்துருட்டோம். கொழுக்கட்டை வச்சு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம கோதுமை கொழுக்கட்டை 7 டிஷ்ஷுக்கு மாற்றியாச்சு. நம்ம டேஸ்ட் பண்ண பார்க்கணும். இங்கே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. கட் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே எப்படி வந்திருக்கு அப்படின்னு. சூப்பராக வந்துருக்கு. நல்லா ஜூஸியாக இருக்குது உள்ள. சூப்பர். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர். கோதுமை தெரியல. அரிசி மாவு மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே. கோதுமை மாவுனே தெரியல. கோதுமை மாவில் டெய்லி எப்படி சப்பாத்தியே சாப்பிட்டுருக்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியும் கூட. நம்ம ஸ்டீமில் வச்சு தான் வேக வைக்கிறோம். அப்புறம் சுகர் சேர்க்கல. சுகருக்கு பதிலாக நம்ம கருப்பட்டி சேர்க்குறதுனால அதுவும் ஓரளவுக்கு நல்லது தான்.
அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீட் ரெசிபியோட நாங்கள் வரோம். பாய்.